சாமி, என் சொந்த தொகுதியில் கூட இந்த எலெக்ஷன்ல எந்த தொகுதியில் நின்னாலும் தோத்துருவீங்களே. ஆமா சாமி. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம்யா. உங்க கட்சி ஆபீஸ் முன்னால வடக்க பார்த்து ஒரு வாகை மரம், தெற்க பார்த்து ஒரு புங்க மரம் நட்டு வைங்க. சரி சாமி. 2 கின்னி கோழி, 2 வான்கோழி வாங்கி வழங்க. உங்க பிரச்சனை பூரா சால்வ் ஆயிரும். ஏன் சாமி, ஓட்டுக்கு 200 ரூபா கொடுக்குற இடத்துல 500 ரூபா கொடுத்தா தொகுதியில் எங்கள் தலைவர் ஜெயிச்சுட்டு போறாரு. இதுக்கு வான்கோழிய வேலை, கிண்ணி கோழிய வேலை, எங்கள் தலைவர் என்ன கோழி பொண்ணையா வைக்க போறாரு? சாமி, நான் உத்தரவாதி பேசுறேன் சாமி. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சோம் சாமி. 4 பிரச்சனை இல்ல, 2 சரியாயிடுச்சு சாமி. கண்டிப்பா ஜெயிக்கணும் போல இருக்கு. என்ன ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கீங்க? சாமி 60ல போயிட்டு இருக்கோம் சாமி. வேணும்னா சன்செட் வரைக்கும் 90ல போங்க, எல்லாம் கிளியர் ஆயிரும். அப்படியே போறோம் சாமி. சாமி, இப்பயே நான் ஜெயிச்ச மாதிரி இருக்கு சாமி. இல்ல சாமி, ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சிட்டு வந்து உங்களை பார்க்குறேன் சாமி. வரேன். புண்ணியவன் டேங்க் வேற ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன், அடிச்சு ஓட்டு. முருகா 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 முருகா. யாரு? என் அப்பா ப்ரூனே. ஓ, அந்த உத்தமர் இவர்தானா? தம்பி, யார் அந்த தம்பி? முருகா. ப்ரூனே முருகா. ஓ ப்ரூனே. சுவாமி வணக்கம் சுவாமி. எங்கே கிளம்பிட்டீங்க? இவன் தங்கச்சி அவ புருஷனோட சேர்ந்து வாழணும்னு பழனிமலை முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டேன். அந்த நிறைவேற்ற பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். அம்மா எங்க முருகா? பாகம்பிரியால் கோயிலுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ண போயிருக்காங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா முருகா? சரி முருகா. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு, பழனிவேல் முருகனுக்கு. இதான் ப்ரூனே, நான் லவ் பண்ற பொண்ணு. அட நல்லாதான்ப்பா இருக்கு. என்ன பெருசு, ஆளே பார்க்க முடியல? மகவிடுக்கு போயிருந்தமா. ஏய் உத்ரா, உன்னதாப்பா சொல்லுது. எது பெருசுண்ணா? அட ஜாடையா விசாரிக்கிறாப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரூனே. என்ன சாப்பிட்றீங்க? தோசை. சொல்லு. 2 தோசை. 2 தோசை. இப்ப பாரு, ஒரு சின்ன தோசை ஒரு பெரிய தோசை ஊத்துவா பாரு. என்ன பாக்குற? சின்ன தோசை எனக்கு, பெரிய தோசை உனக்கு. எனக்கு நம்பிக்கை இல்லை ப்ரூனே. சரி விடு. எண்ணெய் ஊற்றும் போது அவ ஒன்றை பார்த்தானா லவ் கன்ஃபார்ம். சரியா? பாரு. ஒரு ஆணோட வாழ்க்கையில ஒரு பெண் வர அந்த உணர்வை ஒரு ஆண் எப்படி சொல்லலாம்? காட்டில் ஒரு துருதுரு பறவை சிறகை அசைக்கிறது. ஏமா, எங்களுக்கெல்லாம் வடை கிடையாதா? சாரி, இருந்தது ஒரு வடை தான். எனக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாளா, அதனால எல்லாமே சீக்கிரமாவே தீர்ந்து போச்சு. ஹாப்பி பிறந்த டே. மாப்பிள்ள, காசு நீயே கொடுத்துரு. ஏன்? மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோமியா குடியா? இந்தாங்க. ரெண்டு தோசை. ஏய், 1.5 தோசை தாயா.
அரை தோசை தான் சாப்பிட்டீங்க. ஏன் பணத்தை வாங்கிக்க. வரேன். ஹலோ, ம் எண்ணி பார்த்துட்டு போங்க. அப்புறம் 100 குறையுது 200 குறையுதுன்னு வந்து கேட்காதீங்க. அது ஆமாப்பா, எண்ணி பார்த்துக்கப்பா. ஏங்க, நான் என்ன 500 சில்லறையா கேட்டேன், சாப்பிட்டதுக்கு எடுத்துக்கல. என்னையா வா மாப்பிள்ள, இனிமே எல்லாம் அப்படித்தான். அப்படிங்க? வாயா. மாப்பிள்ள, அவ கொடுத்த 100 ரூபா நோட்ல ஒரு நோட்ல அவன் நம்பர் இருக்கும் பாரு, எடுத்து பாரியா. இருக்கா? ஆமாயா. போன் அடிக்குது பாரு, எடு. அந்த நம்பர் தான் நான் பாரியா. ஆமாயா. அவட்ட 500 ரூபா கொடுத்தமே, அதுல உன் நம்பரை எழுதி கொடுத்தேன். கட் ஆயிடுச்சா? மிஸ்டு கால் தான் கொடுப்பாங்க, டாப் அப் நீ தான் பண்ணணும். என்னையா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சோம் சாமி. எல்லாம் நல்லபடியாக போச்சு. உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வர்ற வழியில் பைக்கு கண்ட்ரோல் இல்லாம ப்ரூனே, ப்ரூனே, உத்ரா, ப்ரூனே, உத்ரா. என்ன அங்க போய் படுத்திருக்க? அங்க இடம் இல்ல, அதனால ஓரமா பாய உரிச்சு படுத்திருக்கேன். ஏன்டா வயிற்றுல கிளப்புற? உனக்கு ஒன்றும் ஆகல. ஓட்டிக்கிட்டு வந்து உனக்கு ஒட்டு ஆகல, ஒட்டிக்கிட்டு வந்து உனக்கு கொட்டுதுடா. பாரில குடிச்ச சரக்கெல்லாம் ரத்தமா போகுது. அந்த பன்னிக்குட்டி எங்கயா? என்னது? அந்த பன்னிக்குட்டி எங்கயா? ரொம்ப முக்கியம், அது சேப்பா தப்பிச்சிருச்சுடா. எனக்கு தாண்டா இல்ல. அம்மா